everyone, welcome to Honey's Professional Ari class. Class number 24ல நாம பார்க்க போறது கட் பீட் வர்க் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஷார்ட் டியூப் பீட் பார்த்தோம்ல. சோ அதில இருந்து இன்னும் சின்ன சைஸா இருக்கும் இந்த கட் பீட். ஓகேவா? இதுவுமே உங்களுக்கு அதே ப்ரொசீஜர் தான். நான் சொன்னேன்ல கம்மியா பீட் கொடுத்து நீங்க பண்ணீங்கனா gripnessக்கு 3 பீட் கொடுத்திருக்கேன். டிஃபரன்ஸ் தெரியுதா? 4 பீட் கொடுக்கும்போது டிஃபரன்ஸ் தெரியுதா? 5 பீட் இந்த மாதிரி மொத்தமா பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஃப்ரேம்ல இருக்கும்போது எப்படி இருக்குன்னா ஃப்ரேம்ல இருந்து கழட்டிட்டா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. as usual ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அதுல இருந்து நமக்கு தேவையான டைரக்ஷன்ல ஒரு லூப் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அகைன் நான் இப்போ என்ன பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா நீடில்ல நான் எனக்கு தேவையான பீட்ஸை நான் லோட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? லோட் பண்ணிட்டு அகைன் நம்ம சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு வரும். ஸோ நான் வந்து 3 பீட் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் 3 வரைக்கும் கொடுங்க. உங்களால் 2 கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்து அகைன் அதிலேருந்து நான் ஒரு லூப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே ப்ரொசீஜர் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கலர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். உங்களுக்கு கலர் போகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீட் வந்து நம்ம பீட் ஹோல்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பீட் ஹோல்ட் பண்ணுறது நான் ஆஸ் யூஷுவல் ரிங் ஃபிங்கர் வச்சு தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அகைன் திரும்ப அதிலேருந்து ஒரு லூப் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு எண்ணாட் கொடுத்துக்கலாம். ஸோ பீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் பீடில் உங்களுக்கு கொஞ்சம் சைஸஸ் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக கட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கிறதே எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? பட் நீங்கள் போடுற டிசைன்ஸ் இந்த லீவ் டிசைன்ஸ் மாதிரி போடுறீங்க, அதில் அந்த வெயின்ஸ்க்கெலாம் போடுறீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? டிசைன்ஸுமே உங்களுக்கு நெக் டிசைன்ஸ் எப்படி போடணும், ஸ்லீவ் டிசைன்ஸ் இதில் எப்படிலாம் போடலாம் அப்படிங்கிறதுக்கு ஐடியாவுக்கு வந்து நான் திரும்ப ஒரு இமேஜஸ் மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதுலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? டிசைனை நீங்கள் 2 டியூப் பீட் கொடுத்துட்டு ஒரு 2 செயின் அப்புறம் 2 டியூப் பீட் அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி நான் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டு லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? லாங் டியூப் பீட், ஷார்ட் டியூப் பீட் அண்ட் கட் பீட்க்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ மைக்ரோ கட் பீட் இதை விட இன்னும் சின்னதாக இருக்கும். சைஸுமே உங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும். தெரியுதா இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு? ஸோ அது எப்படி பண்ணுறது, எந்த நீடில் வச்சு போடணுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அகைன் அண்ட் அகைன் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டே பாசிட்டிவ். பை. டேக் கேர்.